ரேவா காண்டம் 94ஆம் அத்தியாயம். நந்திக ஈஸ்வர தீர்த்தம் என்று அழைக்கப்படும் நந்திகேஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதையும் தாண்டி அரசே, மனிதர்களின் எல்லா பாவங்களையும் அழிக்கும் மங்களகரமான நந்தி தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அது முன்பு நந்தியால் உருவாக்கப்பட்டது. அது பாவ குவியல்களால் மூழ்கிய உயிரினங்களுக்கு முக்தியை அளிக்கிறது. அது நர்மதை நதிக்கரையில் உள்ளது. யுதிஷ்டிர மன்னரே, ஒரு பக்தன் அங்குள்ள நந்திநாதத்தில் ஒரு பகல் மற்றும் ஒரு இரவு விரதம் இருக்க வேண்டும். அவன் 5 உபச்சாரங்களின் முழுமையான தொகுப்புடன் நந்திகேஸ்வரரை வழிபட வேண்டும். தர்மத்தின் மகனே, அவன் பிராமணர்களுக்கு இரத்தினங்களை தானமாக வழங்க வேண்டும். பின்னர் அவர் பினாகம் தாங்கிய இறைவனாரை சிவபெருமான் வீற்றிருக்கும் உன்னத இடத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு அவன் எல்லா விதமான சுகங்களையும் வசதிகளையும் பெற்று தேவ கன்னிகளுடன் இணைந்து மகிழ்வான். 94ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.